வணக்கங்க. அன்றைக்கி நம்ம தினத்தந்தியோட கொதுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். நான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இன்றைக்கி டேட் என்னென்னா 30 மார்ச் 2026ங்க. ஸோ 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாமுங்களா? ஃபஸ்ட்டு இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். பழுது நீக்கும் இடம் ஒர்க் ஷாப். பழுது நீக்கும் இடம் ஒர்க் ஷாப் அப்படின்னா இது பஸ்ஸுக்கெலாம் நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்னா பனிமனையில் நிற்கி அப்படின்னு சொல்லி. அப்படின்னா ஒர்க் ஷாப்புன்னு அர்த்தம். இன்னொரு நேம் பட்டறைன்னு சொல்லலாம். இங்கே 2 மேலேருந்து கீழே வரதுனால பனிமனை எழுதி பார்ப்போம். பதில் என்ன? பனிமனை. சரிங்களா? ஸோ அப்போ 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். பாந்தியம் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கும் நாட்கள். ஐயப்பனுக்கு விரதம் இருக்கும் நாட்கள் அப்படின்னா 48 நாட்கள் விரதம் இருப்பாங்க. இதை மேலே சொன்னோம்னா ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க. ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க. பிராந்தியம் அப்படின்னா அதை ஜோன் இல்லைன்னா ரீஜியன்னு சொல்லுவோம். அதற்கும் மண்டலம்னு சொல்லலாம். சரிங்க. 1 மேலேருந்து கீழே என்ன? பெருமதிப்பு. இதுக்கு வேறு சொல்லு அப்படின்னு பார்த்தா பகுமானம்னு சொல்லலாங்க. பதில் என்ன? பகுமானம். பகுமானம். பகுமானம் அப்படிங்கிறது வடமொழி சொல்லி பகுமானா அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்துச்சு. இதுக்கு மீனிங் என்னென்னா மரியாதையாக உள்ளவங்க, மதிப்பிற்குரியவங்க. சரி. 5 இடமிருந்து வளம் என்ன? நெதர்லாந்தின் மொழி. நெதர்லாந்தோட மொழி என்னென்னா டேல ஆரம்பிச்சுக்காங்க. ஜெர்மன் லாங்குவேஜ் டச்சு மொழி. டச். சரிங்க. 6 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? அந்நிய நாட்டு பொருட்கள் புறக்கணிப்பு இயக்கம். அந்நிய நாட்டில் உள்ள ஃபாரினில் உள்ள பொருள் எதுவுமே வாங்காதீங்க. நம்ம நாட்டில் உற்பத்தி செஞ்ச பொருளை வாங்குங்க. எப்போ கூட நம்ம மேட் இன் இண்டியான்னு சொல்கிறோம். அதேமாதிரி அந்த காலத்தில் 1905 சொன்னது. இது என்னன்னு சொன்னாங்கன்னா சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம். சரிங்களா? இப்போ பாருங்க, 8 இடம் வளம் என்ன? தேல ஆரம்பிச்சுக்குங்க. துளாவு கண்டுபிடி. 2க்கும் மீனிங் சேர்த்து அப்படின்னா தேல ஆரம்பிச்சுன்னா தேடுன்னு சொல்லலாம். சரிங்களா? தேடுன்னு சொன்னால் துளாவு இல்லைன்னா கண்டுபிடின்னு சொல்லலாம். ஓகேங்க. ஸோ 14 இடமிருந்து வளம் என்ன? இஞ்சி காய்ந்தால். இஞ்சி காய்ஞ்சிச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சுக்குன்னு சொல்லுவாங்க. காய்ந்து போன இஞ்சி சுக்குன்னு சொல்லுவாங்க. சரி. அப்போ 16 வளம் இருந்து இடம் என்ன? 14 மசாலா அரைக்கக்கூடிய கல். மசாலா அரைக்கிறது எதில் அரைப்பாங்கன்னா முன்னாலெல்லாம் அம்மா காலத்துலலாம் அம்மியில் அரைப்பாங்க. அம்மிக்கல். இப்போல்லாம் அம்மியை யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. அந்த டேஸ்ட்டும் இல்லாமல் போயிடுச்சு. அம்மிக்கல். சரி. அப்போ 16 மேலேருந்து கீழே என்ன? இந்த இருக்குது 12 இன்ச்சு. ஒரு 12 இன்ச்சை என்னன்னு சொல்லுவோம்? ஒரு அடி. ஒரு அடினா 12 இன்ச்சு, 12 இன்ச்சு. 19 வளம் இருந்து இடம் என்ன? 19 ஒரு வாழைப்பழ வகை. வாழைப்பழம் அப்படின்னா டீயில் சொல்லியிருக்காங்க. வாழைப்பழம் மட்டி சொல்லலாம். மட்டி, கதலி, வயல் பழம், பூம்பழம், கோழிக்கூடு, நேந்தம்பழம் நிறைய சொல்லலாம். இங்கே டீ வந்ததுனால நான் மட்டின்னு எழுதியிருக்கேங்க. ஸோ 17 மேலேருந்து கீழே என்ன? ஒரே அளவாக ஈக்குவலாக இருக்கிறத என்னென்னு சொல்லுவாங்கன்னா சம அளவுள்ள, சமமான. இங்கே நம்ம சமம்னு எழுதிக்கலாம்.
சமமானங்கிறதுக்கு எழுதுறதுக்கு வழி இல்லை, அதனால் சமம்னு எழுது. சரிங்க. 17 இடமிருந்து வலம் என்ன? சவுகான் மன்னர் பிருத்திவிராஜனின் மனைவி. சம்யுக்தா. SYMUIK போட்டிருக்கேன். யூ முதல்ல கரெக்டாக செக் பண்ணுவோம். 18 மேலேருந்து கீழே. கிரேக்க அரேபிய வைத்திய முறை. கிரேக்க அரேபிய வைத்திய முறை அப்படின்னா யுனானி மெத்தடில் வைத்தியம் பார்க்கறத வந்து என்னென்னது கிரேக்க முறையில் வைத்தியம் பார்க்காங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்க. இடம் வந்து வலமிருந்து இடம் 22. இதயத்திலேருந்து ரத்தத்தை கடத்தும் நாளம் வந்து என்னது? 4 எண்ணம் தமணிகள். என்னது? தமணி. சரி, இது என்ன வேர்டு வருதுன்னு பார்த்துட்டு நம்ம எழுதிக்கலாம். 10 மேலேருந்து கீழே என்ன? வச்சு ஜம்பம் அடிப்பது. வச்சு ஜம்பம் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதுக்கு வலமிருந்து இடம் என்ன வருதுன்னு பார்ப்போம். 10 வலமிருந்து இடம். இளைய சகோதரன். இளைய சகோதரன்னா என்னன்னு சொல்லுவோம்னா தம்பி. சரி, அப்போ 11 வலமிருந்து இடம் என்ன? நூல் கட்டி பறக்க விடுவது. நூல் கட்டி என்னத்தை பறக்க விடுவாங்க? பட்டம். சரிங்க. இப்போ மங்க தாயிம்மா ஆரம்பிச்சிருக்கு. 10 மேலேருந்து கீழே என்னது? வச்சு ஜம்பம் அடிப்பது. வச்சு ஜம்பம் அடிப்பதுன்னு சொல்லிட்டாங்க. அடிப்பதுனாலே தம்பட்டம். ரொம்ப இது பேச்சு வழக்கில் உள்ள சொல்லுங்கள். தம்பட்டம். தம்பட்டம்ங்க வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். தோல்கருவி வாத்தியத்தில் வரக்கூடியது தம்பட்டம். இது வந்து தம்பட்டை இல்லைன்னா தப்பாட்டம்னு சொல்லலாம். தம்பட்டை அடிக்காங்க அப்படின்னு பீத்திக்கான்னு சொல்கிறதுக்கு தம்பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 3 மேலேருந்து கீழே இம்மில் முடியுதுங்க. பொட்டு வைக்க பயன்படும் பொடி. பொட்டு வைக்கிறதுக்கு என்ன பொடி பயன்படுத்தாங்க? இப்போல்லாம் ஸ்டிக்கர் ஆக்கிட்டாங்க. குங்குமம். குங்குமம் அப்படிங்கிறது பொட்டு வைக்கிறதுக்காண்டி உபயோகப்படுத்தின பொடி. இன்னும் சில யூஸ் பண்ணுறாங்க நெச்சு வகடுக்கு இடையில். 3 வலமிருந்து இடம் என்ன? பெண்கள் நாவால் எழுப்பும் மங்கள ஒலி. குலவை சத்தம் தாங்க. காலப்போக்கில் எதுவும் காணாமல் போயிட்டு குலவை. ஓகேங்க. சரி, அடுத்து 7 வலமிருந்து இடம் என்ன? சிறகு. சிறகு வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? இறகுன்னு சொல்லலாம். சிறகு ட்ரகு. ஓகே. சரி, 4 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? பாட்டியின் தாய் நமக்கு. பாட்டியோட அம்மா என்ன? பூட்டி. ஆக்சுவலாக நம்மளோட அப்பா அம்மா வந்து தாய் தந்தைன்னு சொல்லுவோம். அவங்க அம்மா அப்பாவை வந்து பாட்டன் பாட்டி தாத்தா பாட்டின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து உள்ள தலைமை வந்து ஓட்டன் ஓட்டின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து ஒரு தலைமை இருக்குது செய்யோன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து கடைசியாக இருக்கிற பதை. பூட்டன் தாத்தா வந்து பதைன்னு சொல்லுவோம். பாட்டியை வந்து பதைன்னு சொல்லுவோம். ஓகேங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? 4 மேலேருந்து கீழே. கோயில் மத விழாக்களில் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கும் முறை. பூரண கும்ப மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பதில் என்ன? பூரணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைந்த. கும்ப மரியாதை.
ஆக்சுவலாக நம்ம அப்போது நம்ம ஆன்சர் பார்த்ததில்ல சம்யுக்தா தான் வேணும், இங்கே வந்து சம்யுக்தை வருது. சரிங்களா? இதை தான் நான் ஆல்ரெடி ஒரு டவுட்டுக்காண்டி தான் இதை ஹோல்டிங்கில் வச்சுருந்தேன், சொல்கிறதுக்காண்டி சொல்லியிருக்கேன், செக் பண்ணிடுங்க. ஓகே. 15 இடமிருந்து வலம் என்ன? அரசுக்கு கட்டுவது என்னது? அரசுக்கு என்ன கட்டுவோம்? 2வது எழுத்து ட்ரீங்க, வரி கட்டுவோம். 9 வலமிருந்து இடம் என்ன? வாழையிலையும் கொலை தள்ளணும், தென்னையிலையும் கொலை தள்ளணும். தென்னங்கொலை, வாழை கொலை தான். தென்னங்கொலையில் தேங்காய் எவ்வளோ மொத்தமாக காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி. இது என்ன? 13 கீழே இருந்து மேலே என்ன? சுவர்களில் வீடு கட்டும் ஒரு வண்டி இனம். இதை கடைசியாக சால்வ் பண்ணுவோம். 12 இடமிருந்து வலம் என்ன? பள்ளியில் படிப்பது, கல்வி. இதுக்கு வேறு எதுவும் ஹிண்ட் வருதான்னு பார்ப்போம். 21 கீழே இருந்து மேல். சிவன் நிகழ்த்தியது. சிவன் நிகழ்த்தியது என்னது? திருவிளையாடல் தான் சிவன் பண்ணியிருக்காரு. திருவிளையாடல். ஸோ இங்கே பாருங்க 12 இடமிருந்து வலம் ஆல்ரெடி ஆன்சர் கிடைக்குது. பள்ளியில் என்ன படிப்போம்? பாடம், சப்ஜெக்ட். சரிங்க. 20 இடமிருந்து வலம் என்ன? 20 இடமிருந்து வலம் ஒரு இனிப்பு பலகாரம். எங்கள் அம்மா தீபாவளிக்கு செய்வாங்க. 2வது இடத்து தீ இருக்குதுங்க, அதை பார்த்துட்டு தான் சொன்னேன். அதிரசம். செய்த முறையெல்லாம் சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் தெரியும்னு சொன்னோம், இப்போ செய்ய தெரியாமல் இருக்கோம். சரிங்க. கடைசி 13 கீழே இருந்து மேலே என்ன? சுவர்களில் கூடு கட்டும் வண்டு இனம். சுவர்களில் கூடு கட்டுறது அப்படின்னாலே குளவி தாங்க. குளவியை வந்து நிறைய டைப்பாக சொல்லலாங்க. என்ன குளவிலாம் சொல்கிறாங்கன்னா, ஆண்டி குளவி, தும்பி குளவி, கடைசியாக உள்ளது என்னது? அன்பி குளம்பி. அன்பி குளவி. குளவியில் வந்து 3 வகை. ஒன்று வந்து ஆண்டி, தும்பி, அன்பி. ஆண்டின்னா அந்த காட்டில் வாழக்கூடிய குளவி, இதை வந்து நம்ம கடந்தைன்னு சொல்லுவோம். தும்பி அப்படின்னா நம்ம அந்த குளத்து ஏரி பக்கத்துலலாம் வாழக்கூடியது. தும்பின்னா இந்த குளத்து பக்கத்தில் வாழக்கூடியது. நம்மளுக்கு தேவை அங்கே பி தான் வந்திருக்கு. ஒன்று துன்பியாக இருக்கணும், இல்லை அன்பியாக இருக்கணும். அன்பி மட்டும்தான் என்ன இதெல்லாம் பண்ணோம், வீட்டில் கூட கூடிய குளவி. பதில் என்ன? அன்பி. இதை வேணால் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, அன்பி குளவி. சரிங்களா? இதான் என்னோட ஆன்சர்ஸ், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.